தங்க காசுகளும் பேராசைக்காரனும். முன்னொரு காலத்துல சாம் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப ரொம்ப பேராசைக்காரன். யாராவது உதவி கேட்டா கூட செய்ய மாட்டான். அவன்கிட்ட வேலை செய்றவங்களுக்கும் ரொம்ப குறைவாதான் காசு கொடுப்பான். ஒரு நாள் சாம் அவனோட சின்ன பையை தொலைச்சுட்டான். அந்த பையில 50 தங்கக் காசுகள் இருந்துச்சு. சாம் எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தான். ஆனா பை கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு சாம் கிட்ட வேலை செய்யற ஒருத்தரோட 10 வயசு பொண்ணுக்கு அந்த பை கிடைச்சது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. உடனே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துச்சு. அவங்க அப்பா, இது நம்ம முதலாளியோட பை, அவர்கிட்டயே கொடுத்துடலாம்னு சொல்லி சாமிடம் கொண்டு போய் கொடுத்தார். பையை பார்த்ததும் சாமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவன் மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. வேலைக்காரருக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு பொய் சொன்னான். ஏய், இந்த பையில 75 காசுகள் இருந்துச்சு. ஆனா இப்போ 50 தான் இருக்கு. மீதி 25 காசுகளை நீதான் திருடிட்டேன்னு சத்தம் போட்டான். அந்த வேலைக்காரர் எவ்வளவோ சொல்லியும் சாம் கேட்கல. இந்த விஷயம் நீதிபதி கிட்ட போச்சு. நீதிபதி ரொம்ப புத்திசாலி. அவர் சாமிடம் கேட்டார், உன் பையில உண்மையாவே 75 காசுகள் இருந்துச்சா? அதுக்கு சாம், ஆமாங்க ஐயா, 75 இருந்துச்சுன்னு பொய் சொன்னான். உடனே நீதிபதி ஒரு சூப்பர் தீர்ப்பு கொடுத்தார். சாம், நீ தொலைச்ச பையில 75 காசுகள் இருந்துச்சுன்னு சொல்ற. ஆனா இந்த பொண்ணு கொண்டு வந்த பையில 50 காசுகள் தான் இருக்கு. அப்போ இது கண்டிப்பா உன்னோட பை கிடையாது. இது வேற யாரோ நல்லவங்களோட பை. அதனால இந்த 50 காசுகளையும் இந்த நேர்மையான பொண்ணுக்கே நான் பரிசா கொடுக்கிறேன். நீ உன்னோட 75 காசுகள் இருக்கிற பை வர்ற வரைக்கும் காத்துட்டு இரு. சாம் சொன்ன பொய்யால அவன்கிட்ட இருந்த 50 காசுகளும் போயிடுச்சு. அந்த நேர்மையான பொண்ணுக்கு நிறைய காசு கிடைச்சது. இந்த கதையோட நீதி, நம்ம எப்பவும் நேர்மையா இருக்கணும். பேராசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும்.